She holds an MA, B.Ed in Hindi, Diploma in Yoga, and RYT 200 certified yoga teachers. She is also a professional member of Indian Yoga Association. As the founder of Holistic Yoga Mudra Kendra, she has not only trained thousands of yoga practitioners, but also mentored many students who have gone on to establish their own yoga centers and serve society as yoga instructors. அனைவருக்கும் வணக்கம். நான் கர்நாடகா, அங்கிருந்து ஒரு ஆசன் என்ற மாநிலத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இங்க சென்னையில இருக்கும்போது தான் நான் யோகா கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பல வருஷமா நான் எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேடம் சொன்ன மாதிரி இலவசமா சொல்லி கொடுத்தா அது எதுக்கும் உதவாதுன்ற மாதிரி. ஆனா இப்போ அதுக்கு கரெக்டா சார் எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும், ஒரு டிப்ளமோ, ஒரு சர்டிபிகேட் வேணும். அப்பதான் நம்மளை நம்புவாங்க ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு. அப்போ அதனால நான் டிப்ளமோ முடிச்சேன். அதுவும் இங்கே சென்னையில தான் முடிச்சேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு அளவுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்ற மாதிரி வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இங்க நிறைய பேர், நிறைய லெஜெண்டுங்க இருக்காங்க. நான் சமுத்திரத்துக்கு நடுவில் நிற்கிறேன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு துளியிலையும் ஒரு துளிய வெறும் நாக்குல நக்கி பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப பாரமா இருக்கு. அது எப்படி எடுத்து செல்வோன்றது தெரியல. ஆனா உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலையும் வழிகாட்டியாலையும் நான் நடத்துவேன்ற நம்பிக்கை இருக்கு. இங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாம் எப்படின்னா யோகான்னா காம்படிஷன், யோகான்னா வெயிட் லாஸ், அவ்வளவுதான் இருக்கு. அது தாண்டி நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது யோகான்னா ஒரு ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன். அது அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போகணும்ட்டு எல்லா வில்லேஜுக்கும். நான் ஒரு வில்லேஜுக்கு போனா அங்கே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அந்த வில்லேஜுக்கு போவேன். அந்த மாதிரி தான் வில்லேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். யோகான்னா வெறும் அந்த பெண் பண்றது, அந்த ஆசனங்கள் அது மட்டும் இல்லை. அந்த பிராணாயாமம் இருக்கு, இன்னர் ஹீல் மாதிரி இருக்கு. அந்த சார் சொன்ன மாதிரி நிறைய இப்போ மன அழுத்தம் இருக்கு, நிறைய. நான் அது வழியா வந்திருக்கேன். நிறைய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தைராய்டு, நிறைய டேப்லெட் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 98 கிலோ இருந்தேன் நான். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு டேப்லெட்டும் கிடையாது, தைராய்டு டேப்லெட் கூட இல்லை. ஏன்னா அது லைஃப் லாங் தைராய்டு டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் அனுமதி இல்லாம நான் நிறுத்தலை, அது இன்னொரு பாயிண்ட். ஏன்னா நாங்களா நிறுத்தக்கூடாது, டாக்டர் சொல்லி தான் நான் நிறுத்தியிருக்கேன். டாக்டர் இனிமே தேவையில்லை, எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்திருக்கிற அவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வந்திருக்காங்க, சுகர்லேருந்து வெளியே வந்திருக்காங்க, வெயிட் லாஸ் கூட ஆகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா டீச்சர் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, குச்சி எடுங்க, அவங்க நல்லா பண்ணலைன்னா குச்சி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யோகாவை இஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும், கஷ்டப்பட்டு கத்துக்க கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை, அப்புறம் என்னுடைய கொள்கை கூட. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். இவ்வளோ லெஜெண்டு வந்ததுல நான் நிக்கிறது கடவுள் கொடுத்த பாக்கியம். அப்புறம் என் கணவர், என்னுடைய மகள், என்னுடைய ஃபேமிலி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வயசுல நீ என்ன பண்ண போறேன்ற ஃபேமிலி நடுவில் நான் 2 பேர் தான் அங்கிருந்து வந்திருக்கோம். என் கணவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி, என் பொண்ணு என் கூட வந்திருக்கா, என் ஃபேமிலி என் கூட இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்பெஷலா வித்யான்ற என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் இப்போ. ஏன்னா அவங்க சொல்லனா சார் எனக்கு தெரிஞ்சிருக்காரு, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். Next, K. Indra.